போனது யாருமா? ஒரு ஆளுக்கு 600 ரூபாய். என்ட்ரி ஃபீ மட்டும் 25 ஒரு ஆளுக்கு. சரியா, 4 பேருக்கு 400. அது போக 200 dirhams டைகர் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு விளையாடுறதுக்கு பேபி லைன் இருக்குதாமா. அந்த 200க்கு 2 பேர் போகலாம். சரி, என்ன டக்குன்னு பாருங்க. நான் என்ன சொல்கிறேன், வீட்டுக்கு போயிருந்தியா? அப்படிதான் தோணுது. சரி, ஆல்ரெடி இல்லை போவோம், பார்ப்போம், இது ஒன்றுவோம், வேணும்னா இங்கே எடுத்துகிட்டு போகணும். உள்ளே போய்க்கலாம். இதுவும் கேட்டுக்கோ, இந்த மாதிரி போயிட்டு அப்புறமா வந்து அது மட்டும் பண்ணி தனியாக எடுத்துக்கலாமா, உள்ளே பே பண்ண முடியுமான்னு கேளு. புரியலையா? எனக்கு புரியுதுடா. ஆனால் எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு தெரியல. அதானே அதான் அனிமல் ஃபீடிங், ஹார்ஸ் ரைடிங் பாரு, நம்மளுக்கு அலோடு இல்லை. வர்றா லெமோர் என்கவுண்டரு, இன்னொரு என்கவுண்டர் அப்படின்னா என்ன சொல்லு? நம்ம லெமோர்ன்றது ஒரு மிருகம், அதை நம்மளை சுடணும்னு நினைக்கிறேன். சூப் வந்தனால அது மிருகம்னு சொல்லிட்டேன். சுடுறதுன்னு சொல்றது என்கவுண்டர் தான் சுடுறது. அவன் அனிமலை பாதுகாக்க முன்னாடி சூ நடத்திட்டு இருப்பான். அவனை கூப்பிட்டு வச்சு சுட சொல்லி பாதுகாக்கணும் எழுதுங்கடா. என்கவுண்டர் எழுதுங்க. அனிமல் கையில துப்பாக்கி கொடுத்துறாங்க, இவனை ஓட வந்து சுற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் நடக்குது. காசு கேட்டா தாய்லாந்து காசு தரான் பாரு. இது ஏண்டா அப்ப அங்க வந்து 8 மாசம் ஆச்சு. எது எந்த ஒரு காசுன்னு தெரியல. பைத்தியக்காரனே. லெமோரை என்கவுண்டர் பண்ண போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம அருந்து சொன்ன மாதிரி இங்கேருந்து ஆரம்பமா? டேய், இதான் அந்த பில்லடா. பில்லா இருந்தாலும் இதான் 5 கிராம் எவ்வளோடா? தேங்க்யூ. இதை வச்சு எல்லாத்துக்கும் நம்ம சாப்பிட்றது 100 ரூபா. 150 ரூபாயா? ரோட்டில் சும்மா பிச்சுட்டு வந்து எங்கேயாச்சும் 100 ரூபாய். நம்ம ஊரோட மாசமா இருக்காங்க பாரு. நம்ம ஊரோட பயங்கரமான பிஸ்னஸ். நம்ம ஊரில் இந்த கோயிலுக்கு வெளியெல்லாம் வெளியே இருக்க துளசி சாவியை ஏதோ ஒரு செடியை பிச்சுட்டு வந்து வச்சுக்கிட்டு அந்த இதில் கூடையில் வச்சு கொடுத்து அனுப்பிடுவானுங்க. 100 ரூபா. வேஸ்ட் பண்ணாதீங்க. கணேசா பெரியா இதுக்கு இல்லடா. இது பாப்பலாம். இது என்ன மிருகண்டா? ஏன் எழுதி மிருகம்லடா, அது முதல்ல போடுறா. அது பாடா. இவன் இப்போ அங்கேருந்து அருந்துட்டு வாங்கிடுவான்னு நினைக்கிறேன். பாலா ஒன்னே ஒண்ணு கொடுக்க போறான். அங்க ஒரு சூட்ல அடிக்க போகுது. இப்ப அது அங்கிருந்து திட்டும். பாலா குட்டி கொஞ்சம் ஆட்டி வாங்குவாடா. இந்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. குட்டி டேய் இங்க வாடா. எங்கடா போற? போதுமாடா உனக்கு? இங்க வாடா தம்பி. பாரு எல்லாத்தையும் நீயே சாப்பிட்டு இருக்கு. என்கிட்ட இல்ல. ஏய் இவன் என்கிட்ட வாங்க மாட்டான்டா. டேய் வாடா இங்க மச்சான். ஏய் நல்லா மண்டே தின்றான். நேரா மண்டே தின்றான். இவங்க சாப்பிடுவான். அது சாப்பிடுறோம். சாப்பிட்டான் கொஞ்சம் வாயவா. இவன் ஒரு மண்டையை கொம்ப தூக்கிட்டு வரான். எல்லாமே மாண்டான்டா. ஏய் மாண்ட அவன் பைத்தியம். நீ யாரா? இங்க வாடா, நான் தான் கொடுக்குறல. சாப்பிட்றாங்க. ஈரனை தரேன். ஏன்னா வெளியே வரான் பாரு. நல்லா இருக்கியா? என்னடா பிடிக்கிட்டேன்? வாடி விட்டாங்க. வேஸ்ட் ஆகுது. அவன் திட்டுவான். போறான் பாரு அவனை. டேய் ஏய் ஏய் என் கையில இருந்து கொடுங்க பாரு. போன ஜென்மத்துல குரங்காதான் இருக்கா? குரங்குலடா, மான் இது. ஏய் இவன் பாரு. ஏய் வண்டி போறடா. ஏய் இவ்வளவு நேரம் அங்கேயே வந்து சாப்பிட்டு இங்கே சாப்பிட்டு கம்மிடா கொஞ்ச நேரம். ஏய் ஆமா எவ்வளவு பேர் நாக்கு போடுறா? ஏய் கொஞ்சம் கொஞ்சமா கை சாப்பிடுறா. சுருங்கிட்டாடா, நாக்கு வச்சு சுருங்கிட்டாடா. குறா குறா. ஏய் அவனுக்கு இல்ல ஒளிஞ்சு சாப்பிட்ற மாதிரி. எல்லாருமே இதே தான் கொடுக்குறாங்களா? அவனுக்கே போர் அடிச்சிருக்கோம். இல்லடா, அவன் தலையை துறை விட்டு வச்சுக்கேன். செல்ல குட்டி மண்டையை பிடிச்சிடணும். நீ கூட கட்டி நான் சொல்றேன். நீ கொடுக்குறான்டா. மாடி எவ்வளோ பெரிய வாய். கீழே போடுறேன். நல்லா இருக்கு.
ஹாய். ஏய் இவன் ரொம்ப பெருசுடா. அம்மாடி ஸ்லோவா சாப்பிட்றேன்டா. ஸ்லோ மோஷன் பாதி கீழே போட்டுருவாங்க. வாயில துப்பியா போறேன். தாண்டி ரோமத்துக்கு ஈஸியா இருக்கு. ஆமாடா எவ்வளவு இருக்கண்டா. வரமாட்டானுங்கடா. மூந்து பாக்குறான் பாரு. அவனுக்கு ஒன்று கொடுத்துரு. ஏய் இவனுக்கே நீ தரலடா. வயசானடா கொஞ்சம். சரிவா குட்டி கொண்டு கொடுக்கலாம். டேய் ஒஸ்ட் பண்றடா நீ. நீ அப்படி கூட உனக்கு இல்ல போ இந்தா நீ வாடா செல்ல குட்டி. 2 பேர் கொடுத்துருவோம். யாருக்குள்ள கடிக்கிறேன் மாமா. இப்போ அருணை கண்டிக்க போறான் வந்துட்டு. ஏய் அவன் ஓடுறான்டா. அவன் அருணிட்டு தான் வரான் இப்போ. ஏய் வந்துட்டான்டா ஓடுங்கடா அப்படின்ட்டு வரேன்டா. ஏன்னா உமல்கின் ஜூ இங்கே என்ன ஸ்பெஷல்னா எல்லா அனிமலையும் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாம். அதுதான் இங்கே ஸ்பெஷல். இந்த மாதிரி சாப்பாடு எல்லா இடத்துலையும் கொடுக்கலாம். பட் ஆனால் இங்கே வந்து என்னென்னா சிங்கம் புலி அது கூடலாம் நம்ம விளாட்லாம். அதுதான் மெயின். அது ஒன்று. இன்னொன்று இது வந்து டெவலப் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமே ஹியூமன்ஸுக்கும் அந்த அனிமல்ஸுக்கும் பாண்ட் உருவாக்குறதுக்காக தான். அதனால் எல்லாமே நம்ம கூட விளையாடுற மாதிரி அந்த மாதிரி எல்லாமே ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குடா. கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்களா? வேணா கல்யாணம் பண்ணுங்க. கார்த்திகோட கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க பாண்டை. ஏய் இங்கே வரா அங்கே 10 நாளும் கொத்திடுவான்டா. நீ சாப்பிடுறா இங்க போறா. ஐயோ வாய்க்குள்ள நாக்கு ஈக்கலாம் தொண்டை இங்கெல்லாம் தெரியுது போறா. இங்க போறா ஒரு வாட்டர் இருக்குடா. ஏய் ஏன்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரீங்க? ஏய் இவன் வாய்க்குள்ள இருந்து புடுங்குறான் பாரு அவன். ஏய் இவன் எல்லாம் சாப்பிடவும் மாட்டேங்கிறீங்க. அவனையும் சாப்பிட தொட்டு கொடுக்குதா. கையை கடிச்சானா பல்லு இல்லை குடுமா. என்னடா பார்க்குற? நான் தொட்டு பார்க்கட்டா. நீ தைரியம் இல்லை தைரியம். டேய் சாப்பாடு கொடுத்தா சாப்பாடை சாப்பிடுங்கடா. இதை சாப்பிடு. காமி ஆடா நான் செருப்பு போட்டுருக்கேன். விரல கவிட்டு போயிடுவான். ஒன்றும் பண்ணாது. ஒன்றும் இப்போ பாலா நீ எடு. இரு பாலா எடு பார்ப்பேன். வேணாம் ஷூவே கடிக்குது தொடரான் அவன். எவ்வளோ பயம் பாரு இவனுக்கு. நான் அவனை தொட்டு பார்த்துக்கிறேன். நான் அவனை சாப்பாடுலாம் கொடுக்குறேன்ல. டேய் கீழே போட்டு பார்த்தியா? ஒழுங்கா சாப்பிடுறியாடா நீ? நேரே வாய் வருதுடா. நீ கொஞ்சம் உள்ளவா. சரியா ஒரு உதறா இப்படியே மண்ணெல்லாம் அப்பதான்டா கீழே போகும். சரியான கோழி தான்டா. ஆனா பெரிய கோழி. இல்லன்னா அவன் கையை பிடிச்சிருக்கான். அது வாழைப்பழம் எப்படி சொல்லிட்டு நிக்குதுன்னு. இரு எல்லாம் பயப்படாதீங்க கொஞ்ச நேரம். எல்லாம் பயப்படாதீங்களா? நீ மட்டும் தான் பயப்படுற. பயப்படாதா? கிச்சி கிச்சி என்னடா பாக்குற? நேரா வாயில விட்டுட்டேன்னா நான் இந்தா சாப்பிடு. ஏன்டா இவரு கையில வாங்க மாட்டாரு இவரு. வாயில தான் வாங்குவாரு. ஏய் ஏலங்க அவங்க எல்லாம் ஒரே கேங் தான்டா. வால் பாம்பு மாதிரி ஒரு grip இருக்குடா அதுல. அவன் வால் தான்டா யூஸ் பண்ணுவான். அந்த வால் அந்த வால். வேற என்ன அருணுக்கு அவனுக்கும் அந்த காலத்துல பழைய பந்தா இருக்கு. கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க 2 பேரும். டேய் கை குடுறா தம்பி. தள்ளி விட்டுருமா? எடுக்கலாம். ஏய் என்ன தள்ளி விடுறேன்டா அவனை. ஏய் அருண் வாங்கிட்டு ஜாலியா போறான் பாரு. அப்புறமா வரட்டா அண்ணா ஹோல்ஸ் இருக்காடா. குரங்கு வால் பவர்ல நான் பார்த்தேன். இது நான் பாத்துருக்கேன்டா. டேய் பாத்துருக்கேன்டா. டேய் அம்மூர் பாரஸ்ல இல்ல பாத்துருக்கேன். நீ எப்படி வரா அம்மாடி. குட்டி அழகா இருக்கீங்களா? இருங்கடா எல்லாருக்கும் அடிச்சுக்காதீங்களா. மண்டல ஒருத்த காண்டாம பாரு என்ன. நீங்க மண்டல ஒருத்த இருக்காடா. மண்டல என்னடா இருக்கு? நீங்க சாப்பிடுங்கடா. உனக்கு என்னடா வேணும்? உனக்கு என்னடா வேணும்? சண்டை போடாம சாப்பிடுங்கடா. எல்லாருக்கும் இருக்கு. இந்த கையை காலி பண்ணிட்டாங்கடா. நிறைய வச்சிருந்தேன்டா. டேய் டேய் என்னடா 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 இறங்குங்களா? இது ஒரு மைண்ட் வரும் பாரு என்கிட்ட. இது இருக்குடா இங்க இருக்கு. என்னடா இங்க இருக்குடா. இந்தடா இருக்குடா. இன்னும் பாரு ஆரம்பிக்கிறாரு. கலர் கோழி கொஞ்சம் நீ தானே? ஏய் கொஞ்சமா சாப்பிடுங்கடா. என்னடா பண்றீங்க? ஏய் ஒருத்தர் ஷோல்டர்ல வந்து உட்காந்துக்கிறான் பாரு. டேய் பொறுங்க அடிச்சுக்காதீங்கடா. இங்க பாரு கீழே மிஸ் ஆகிறது இவ்வளவு பேர் சாப்பிட்றாங்கடா.
ப்ளூ கலரு, ஆரஞ்சு கலரு. பொறுமையா டேய் சண்டை போடாதீங்கடா. இத பார்த்துட்டு பிரம்மாண்டமா போயிடுச்சு எனக்கு. வாயடைச்சு போயிட்டியா? அப்படியே சாஃப்டா அழகா இருக்காங்கடா. ஓ எவ்வளோ கியூட்டா இருக்குடா டேய். கிட்ட பார்க்கும்போது எல்லாம் டீஷர்ட்ல வந்து உட்காந்துறாங்க. செம்மையா இருக்குடா பார்க்கவே. என்ன பத்தி எல்லாம் இருக்கா? நீ சாப்பிடாம இங்க வந்து உட்காந்துருக்க. அவன் லவ் பண்றான்டா. ஏய் இவன் போகவே இல்லடா. இவன் என் கூடயே இருக்கா. இவன் வந்துருவான்னு நினைக்கிறான். வெளியே போனா கூட கோயில் பாக்குறாங்கடா. போதுடா. என்ன எல்லாத்தையும் நீயே சாப்பிடுற. ரொம்ப நடுவில் கடிக்க போறான். ஏய் மயிரோட சேர்த்து. ஏய் சோக்கர்ல அந்த எங்கடா போய்ட்டான்? நீ துரத்தி விட்ட. இப்போ நம்ம போகும்போது கூட வேண்டாம் என்னடா பண்ணுவாங்க? நம்மள்ட்ட கொடுத்துருவாங்க. மாசா இருக்காங்கடா டி. ஏய் எல்லாருக்குமே இந்த ஆரஞ்சு கலர்ல கழுத்துல செமையா இருக்குடா. காலி ஆயிடுச்சா? போக மாட்டேங்கிறாங்க. சாப்பிட்றானுங்கடா. இப்போ திரும்ப ஏன் போகாம இருக்கானு சொல்ல இடம் முடிச்சிடாங்க. இப்போ திரும்ப வந்து வச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆளி வந்தான். லேட் ஆகல வர்றது. செமையா இருக்கு. அதாவது இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா கூண்டுக்கு உள்ள இருக்கும். கூண்டு வெளியே வரைக்கும் தான் போவாங்க. எக்ஸ்ட்ரா டிக்கெட்டுக்கு எடுத்தோம்னா கூண்டுக்குள்ள வரலாம். இன்னும் எவனுமே காணும். என்ன ஒண்ணு எல்லாம் வெளியே சுத்தும் போதே நம்ம ஒன்றும் பண்றது இல்லை. உள்ள வந்து சாப்பாடு கொடுக்குறோம். இதெல்லாம் வெளியே நம்ம வந்து எல்லாருமே கொஞ்சம் நம்மளால முடிஞ்சது அப்பப்போ ஒரு பயிர் ஏதாவது போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இவங்கெல்லாம் பார்த்தா சுட்டு தின்னுறாங்கடா. இதெல்லாம் பின்னே வளர்க்கணும். இவ்வளோ அழகா இருக்கு. நைட் இங்கே பாரு அப்படியே மரத்தை கட்டுறோம். ஐயோ கழுத கூப்பிடுறான். பலா மாசாடான்னு தெரியலடா. கமான் சீர்கள். ரெஃப்ரி மாதிரி கூப்பிட்டு இருக்கான் பாரா. சேர்ஸ்க்கு எல்லாம் மாறிட்டாப்பா. என் கையில இருந்து மொத்தமா பிடிக்கிறா. அது பாவம்டா. அப்ப இவன் பாவம்ல. இவன் பாவம் இல்ல. மெதுவா தொடு. சாஃப்டா இடத்துல போய் அது ஒத்துழைக்கும். ஆமா பெரிய பயங்கரமான விலங்கு. மெதுவா தொடணும். உனக்கு தாண்டா சாப்பிட. இந்தடா நான் பாட்டு சேவையா தண்ணி குடிச்சிருந்தேன். இங்கேயும் வந்து துரத்துறாங்க பாரு அப்படின்ட்டு போகுது. ஏய் மைண்ட் வாய்ஸ்ல இருக்கு. டேய் அருண் ஒழுங்கா நீயே போறியா இல்ல நான் துரத்துடா அப்படின்றான். இவ்வளோ பயம் இல்லாம நீ இங்க வந்து நின்றுட்டு இருக்க ஜாலியா. டேய் 5 சிங்கமா? அதான்டா. ஆமாடா இங்கிருக்காங்க. எல்லாம் தூங்குறாங்க. நெக்ஸ்ட் டைம்டா அதான் திரும்ப சுத்துறாங்க. இல்லடா இவ்வளவு நேரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் அவனுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. டயர்ட் ஆயிட்டானுங்க எல்லாம். வெயிட் எப்படா ட்ரை பண்ணாம வந்திருப்பாங்க? ரெடியா இருக்கான். அவன் இப்போ கதவை மட்டும் அந்த மொத்தம் எல்லாத்தையும் காலி போட்டுருவா போல இருக்கு. இவங்க எல்லாம் டைம் ஸ்லாப்பா. இவங்க வேணுங்கன்னே வம்பளுக்குறாங்கடா. தக்கலை போடுறாங்க. முட்டாய் விடுறா. அதான் எப்படா கதவை திறப்பீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் மட்டும் பாடுறான் இவனா. டேய் நீ ஒரு ஆடு. கம்பி இருக்கிற வரைக்கும் மட்டும் தான். அவன் மாதிரி எவ்வளவு தீங்க வரானுங்க ஒரு. டேய் வாடாங்க அங்க பாடுற வேணே லைன்ல வரானுங்கடா. இப்ப ஆசை காட்டுறாங்க. அதுக்கு ஆசை காட்டல. நீதான் பெரிய ஆளாச்சே முடிஞ்சா வா அப்படின்றான். போங்கடாடே அப்படின்ட்டு போறான். எவ்வளோ அவன் கால் போடு எவ்வளவு பிடிச்சிருக்கு. ஒரு வீடியோல பாத்துருக்கேன். ஒருத்தன் விரல கொண்டு போய் சிங்கத்திட்ட கொடுத்து கடிச்சிருச்சு. கரெக்டா பிடிச்சி இழுத்துறானுங்க. விரல் போயிடுச்சு கூட. இவனுக்கு மட்டும் இந்த மாதிரி வீடியோலாம் நல்ல வேண்டிதான். அன்னைக்கு வேலை சித்தப்பா பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கடைக்கு போயிருந்தாரு. அந்த கடையில பாத்தீங்கன்னா நல்லா போட்டுருந்தாங்க. எந்த கடை எந்த சித்தப்பாடா எங்கடா போனாரு? ஏய் அவன் இப்ப பாயறதுக்கு ரெடியா உட்காந்துருக்கான். இன்னும் கொஞ்ச நேரம். ஏய் அவன் ஒட்டகத்தை பாத்துட்டு இருக்கான்டா. ஒன்னும் பாக்கலடா. அந்த குழந்தை பாரு. ஏய் ஒட்டகத்தை பாத்துட்டு தானே வரான் அவன். ஆமாண்டா உண்மையிலுமே பசியில தான்டா இருக்கான். அப்போ எல்லாருமே பசியில தானே இருப்பானுங்க. ஒட்டகத்தை அவன் பாடுற உண்மையுமே ஒட்டகத்தை வேட்டையாட தானே வந்துட்டு இருக்கான். நடுவுல கம்பி இருக்குதே மறந்துட்டான். அவனை போய் முட்டுறான். ஏய் அவன் கம்பிக்கு வெளியே ஜாலியா சுத்திட்டு இருக்கான்டா. நீ கம்பிக்குள்ள இருக்கடா. டேய் அதெல்லாம் சண்டைக்கு வாடா. இவனா சண்டைக்கு பார்த்து யாரா பயப்படுறது? எங்கிட்ட ஓபன் வச்சிருக்க போறாங்க.
வாடா டேய் வாடா. எவனோ ஓப்பன் பண்ணி வச்சிருக்க போறாங்க. என்ன மறைக்கிற? இவன் கொஞ்சம் குழுக்கு இருக்கான்டா. அவன் கவுண்ட் நிறைய பேர்ல. அப்படி இல்லடா, அதோட நேச்சரே அதான்டா, அப்படிதான்டா இருக்கும் அது. எல்லாமே எல்லா அனிமல்ஸுமே நல்லா பாத்துக்கிறாங்க, ஏன்னா எல்லாமே ஆக்டிவா இருக்கு, அதே ஒரு பெரிய விஷயம். அது எல்லாம் நம்ம ஊர் சொல்ல போன வச்சுக்கேன் தொங்கிடும் எல்லாம். தூங்கும் அது எந்திரிக்கவே முடியாது. அதால வண்டலூர் நிலைமை நம்மளுக்கே தெரியும், நான் சொல்ல விரும்பல. ரெண்டு புலி இருக்கும் பாரு. நம்ம ஊர்ல ஜூ என்ன அனிமல் பார்க்க யூஸ் பண்றாங்க, கப்புள்ஸ் எல்லாம் போய் ஜெல்சா பண்றதான யூஸ் பண்றாங்க. அது ஒரு பக்கம் இருக்கு, எத்தனை வாட்டி கூட்டு போயிருப்பான். அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஜூக்குள்ள போயினாலும் அவ்வளவுதான். சரி, அப்படியாவது ஜூக்கு வந்து எப்படி டிக்கெட் எடுத்தாலும் உள்ள போயிருப்பான், அந்த காசுலயாவது. அப்ப அவ்வளவு பேர் வந்து டிக்கெட் எடுத்தா அவ்வளவு காசுல ஏதாவது டெவலப் பண்ணிருக்கலாம். இங்க கம்மியா இங்க வாடா ஒரு எப்படி எடுத்துக்க பாருங்க, ஒரு மாதிரி படுத்திருக்கா. ஏய் புலியே புளிய 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 நான் தான் புலி வரியா? நீ எல்லாம் என் முன்னாடி நின்று பேசுற அளவுக்கு ஆயிடுச்சுல. நீ வேணா ஆம்பளையா இருந்தா உள்ள வாடா. நீ ஆம்பளையா இருந்தா வெளியே வாடா. ஓ, இவருக்கு ஒருத்தர் பார்த்தாதான் 2 மண்டாட்டிக்காரர் இவரு. அங்க ஒரு மண்டாட்டி இங்க ஒரு மண்டாட்டி. அரேந்து கூட சேர்ந்தவன் போல இருக்கு. அரேந்துக்கு ஒண்ணு விட்டு சிங்கத்துக்கிட்ட ஒண்ணு கிட்ட நீ ஒண்ணு கேடா. பரவாயில்ல, அவன் நாய்கிட்ட எல்லாம் மொத்தம் இருக்கானா, சிங்கத்துக்கிட்ட அப்படி சொல்லுவானா. அடிச்சிட்டான்டா உண்மையாலுமே. டேய்